சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 29வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 29வது பாடல். என்ன வினை நாயேற்கு இருக்குதோ இக்காயத்து என்ன வினை நின் தாள் இயற்றுமோ, என்ன வினை வந்திடுமோ என்று அறியேன், வந்தாலும் நின் அருளே தந்திடுவாய் சொக்கநாதா. இன்றைய பாடல் சரணாகதி தத்துவத்தை அழகாக எடுத்துச் சொல்லும் ஒரு பாடல். அது மட்டும் இல்ல, நமக்கு அந்த வினை தொகுப்பை மிக அழகாக எடுத்து சொல்லுகின்ற ஒரு பாடலாகவும் நாம இதை பார்க்க முடிகின்றது. இந்த பாட்டை பாருங்க. என்ன இருந்தாலும் உன்னோட அருள் மட்டும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இரு சாமின்னு தன்னை முழுவதுமாக பெருமானின் திருவடிகளுக்கு சரணாகதி அடையக்கூடிய அற்புதமான பாடல். இதுல பாருங்க, என்ன வினை நாயேற்கு இருக்குதோ, எனக்கு இன்னும் எத்தனை வினை இருக்கின்றது, பாக்கி இருக்குங்கிறது எனக்கு தெரியல சாமி. இந்த உடம்புல இக்காயத்து என்ன வினை நின் தாள் இயற்றுமோ. தாள் என்றால் திருவடி, திருவடி என்றால் திருவருள். பெருமானுடைய திருவருள் தான் நமக்கு இன்றைக்கு எல்லா விதமான வினையை கூட்டி வைப்பதும் அந்த அந்த பெருமானுடைய திருவடி தான், நமக்கு திருவருள் தான். அதனாலதான் இன்பம் வந்தா ஆடுவதோ துன்பம் வந்தா உட்கார்ந்து அழுவதோ கூடாது. ஆனா எதுவாக இருந்தாலும் எல்லாமே திருவருள் என்று அவர் திருவடிகளுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம அருளாளர்கள் சொல்லி கொடுத்துட்டே வராங்க. ஆனா அதுக்கான அந்த பக்குவ நிலை நமக்கு இன்னும் வராம இருக்கலாம். ஆனா நம்ம இதை கேட்டு கேட்டு வரும்போது அந்த பக்குவ நிலை என்றாவது ஒரு நாள் நமக்கு வரும். நமக்கு இந்த பாடலோட ஆசிரியரும் தன்னை வைத்து நமக்காக சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் இது. இந்த காயத்து என்ன வினை நின் தாள் இயற்றுமோ, உன்னுடைய திருவருள் எனக்கு இந்த உடல்ல என்னென்ன வினையை இன்னும் கூட்டி வைக்க போகின்றது என்று எனக்கு தெரியல சாமின்னு சொல்லிட்டு, என்ன வினை வந்திடுமோ என்று அறியேன். என்ன வினை வரப்போகுதுன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா நமக்குன்னு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. ஆனா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு பாவனையில தான் நாம இருக்கிறோமே ஒழிய நமக்கு என்ன தெரியும்னு ஒரு சுய ஆராய்ச்சி செய்து பார்த்தா எதுவுமே தெரியாது. நான் நல்லா சமைப்பேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான சமையலும் தெரியுமா அப்படின்னா இல்ல. வீட்டுல வைக்கக்கூடிய ஒரு 10-15 சமையல் தான் எங்களுக்கு தெரியும். இல்ல ஒரு 100ன்னு வச்சுக்கோமே தெரியும். எல்லா விதமான சமையலும் தெரியுமான்னா தெரியாது. எனக்கு வண்டி ஓட்ட தெரியும், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எல்லா விதமான வண்டியும் ஓட்ட தெரியுமா? தெரியாது. சரி, வண்டி எல்லாமே நான் ஓட்டியிருக்கேன் அப்படின்னா கப்பல், அதுக்கு அடுத்தது விமானம், அதுக்கு அடுத்தது விண்கலம், இது எல்லாமே வண்டி ஓட்ட தெரியுமா? எல்லாருக்குமே அது தெரிஞ்சிடவும் போறது கிடையாது. அப்ப எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நாம சொன்னாலும் எல்லாமே தெரியுமான்னு ஒரு சுய பரிசோதனை செய்து பார்த்தா கண்டிப்பா இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இன்னும் எனக்கு என்ன வினை வரப்போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரியும்னு நினைக்கிறதுலயே நமக்கு அவ்வளவு விஷயம் தெரியாம இருக்கும் போது தெரியாத வினை இன்னும் எத்தனை எனக்கு சேரப்போதோ தெரியல. ஏன்னா நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் அது வினை கூட்டாகத்தானே நமக்கு கொண்டிருக்கின்றது. ஆனா என்ன வந்தாலும் உன்னுடைய திருவருள் மட்டும் என் கூட இருந்தா போதும், எப்படிப்பட்ட சிக்கலாக இருந்தாலும் நாம் முன்னேறி விடலாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பை தான் இந்த பாடல் நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றது. அப்பர் பெருமான் உடைய பாட்டு தான் இதுல ஞாபகத்துக்கு வருது. எனக்கு 5 எழுத்து ஒன்று போதும் சாமி. கடல்ல நல்லா இறுக கட்டி ஒரு கல்லில் நம்மளை தூக்கி கடல்ல போட்டாலும் உன் பேர் ஒண்ணு போதும், நான் ஆழ்கடல்ல இருந்து கூட வெளியில மீண்டு வந்துருவேன் அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்றாருன்னா அவர் அப்படி செய்து காட்டி இருக்கின்றார். அப்படின்னா நமக்கும் பெருமானுடைய திருவருள் மட்டும்தானே இந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் வெளியில கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த தெளிவு நமக்கு வர வேண்டும். இதுல பாருங்க, நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், அதாவது நல்வினை தீவினை என்று 2 விதமாக நல்ல ஒரு செயல் இல்லைன்னா தீய செயல்னு நாம செய்யறோமா?
அப்ப அதுல தீய செயல் செய்யும் போது அது பாவமாகவும், நல்ல செயல் செய்யும் போது, அதாவது நல்வினை செய்யும் போது அது நமக்கு புண்ணியமாகவும் வரும். அப்ப பாவ புண்ணியங்கள் அப்படின்னு நமக்கு வந்து சேருகின்றது. இந்த பாவத்தின் பயனாக நமக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா துன்பமும், அந்த புண்ணியத்தினால நமக்கு இன்பமும் பெருமான் கொடுக்கின்றார். இன்னைக்கு நாம அனுபவிக்கிற இன்பமோ துன்பமோ எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு நாம யோசிச்சு பார்த்தோம்னா, நாம ஏற்கனவே சேர்த்து வைத்ததுதான். பெருமான் கொண்டு வந்து நமக்கு கொடுக்கிறாரு அப்படின்னா எங்க இருந்து கொடுக்கிறாருன்னு நாம பார்த்தோம்னா, நாம சேர்த்து வச்சதுதான். சரியான நேரத்துல சரியான இடத்தில் வைத்து சரியான ஆள் மூலமாக நமக்கு அந்த வினையை கூட்டி வைக்கின்றார் பெருமான். சிவபோக சாரத்துல இன்ன வினை, எந்த வினையை யார் மூலமாக எந்த நேரத்தில் எப்படி சேர்க்க வேண்டுமோ பெருமான் சரியாக சேர்த்து வைப்பார் அப்படின்னு ஒரு பாடல் நாம சிந்திச்சிருக்கோம் இல்லையா? அததான் இங்க ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். அப்ப என்ன வினை வந்திடுமோ என்று அறியேன். அதுதான் எனக்கு ஆகாமிய கர்மமாக வந்து சேரப்போகின்றது. என்னுடைய வினை பயன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நான் இன்னைக்கு செய்யக்கூடியது ஆகாமியமாக மாறி அது நான் என்னுடைய இந்த காலத்துக்கு அப்புறம் அது சஞ்சிதமாக போய் சேர்கின்றது. நான் செய்யற ஒவ்வொரு செயலும் சஞ்சித வினையில போய் சேரும். அப்ப சஞ்சித வினை அப்படின்னு சொல்றது வந்து ஏற்கனவே நாம செய்து வைத்திருக்கக்கூடிய வினை. ஆனா புதுசா செய்ய போகிறது வந்து ஆகாமிய வினை. அதனால்தான் என்ன வினை வந்திடுமோ என்றறியேன். ஆகாமிய வினை என்னன்னு எனக்கு தெரியல. இக்காயத்து என்ன வினை நின்றாள் இயற்றுமோ, என்ன பிராரப்த வினை எனக்கு இன்னும் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. என்ன வினை நான் ஏற்க இருக்குதோ, சஞ்சித வினையும் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல சாமி. சஞ்சிதம், ஆகாமியம், பிராரப்தம் என்று இது எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒண்ணே ஒண்ணு, உன்னுடைய திருவடிகளை சிக்கன பிடித்தால் இந்த வினைகளில் இருந்தெல்லாம் நான் வெளியில் வந்துவிட முடியும். அதனால உன் அருள் மட்டும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இரு சொக்கநாதா என்று பெருமானின் திருவடிகளுக்கு வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு விண்ணப்ப பாடல் தான் இன்றைய 29வது பாடலாக அமைத்துக் கொடுத்திருக்கின்றார். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவ சிவ திருச்சிற்றம்பலம்.